வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். போலி மிஸ்ஸிங் சான்றிதழ் தயாரித்து வழங்கிய போலீஸ்காரர் உட்பட 3 பேர் கைது. புதுப்பிக்க சென்றவரின் முயற்சியால் மோசடி அம்பலம். ராணுவ நடவடிக்கை மீறல்களில் ஈடுபட்டு வரும் அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியா வருவதற்கு எதிர்ப்பு. புதுவையில் இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இந்திய கடலோர காவல்படை தின விழாவினை பாரதி பூங்காவில் ஓவிய போட்டி. அரசு தனியார் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். காவல் நிலையத்தில் வழங்கியது போன்று போலி சான்றிதழ் தயாரித்து வழங்கிய வழக்கில் போலீஸ்காரர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுவை முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் இருதயராஜ், வீராம்பட்டினத்தில் வசிப்பவர் கதிரவன். நண்பர்களான இருவரும் 100 அடி சாலையில் டிரைவிங் ஸ்கூல் நடத்தி வருகின்றனர். இவர்கள் குறுகிய காலத்தில் லைசன்ஸ் பெற்றுத்தர வழிமுறை உள்ளதாக கூறி பலரிடம் விண்ணப்பங்கள் வாங்கி ஆயிரக்கணக்கில் பணம் பெற்றுள்ளனர். முறையாக லைசன்ஸ் பெற்றவர்கள் தங்கள் லைசன்ஸ் தொலைந்து போனால் போலீசில் மிஸ்ஸிங் சான்றிதழ் வழங்கி அதன் மூலம் லைசன்ஸ் பெற்றுக் கொள்வார்கள். இந்த நடைமுறையை பயன்படுத்தி இதற்கு முன் RTO அலுவலகம் சென்று லைசன்ஸை எடுக்காதவர்களுக்கு இவர்களே போலி மிஸ்ஸிங் சான்றிதழ் தயாரித்து வழங்கி லைசன்ஸ் வாங்கி கொடுத்து இருவரும் மோசடி செய்துள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பிச்சை வீரன்பட்டு பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் இருதயராஜ் கதிரவன் மூலம் பணம் கொடுத்து பெற்ற மிஸ்ஸிங் சான்றிதழை RTO அலுவலகத்தில் கொடுத்து லைசன்ஸுக்கு விண்ணப்பித்தார். இந்த சான்றிதழ்களை ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் காவல்துறை வழங்கிய தேதி காலக்கெடு முடிந்து விட்டதால் அதை புதுப்பித்து வருமாறு கூறி அனுப்பினர். இதனால் ஏமாற்றமடைந்த ஆறுமுகம் இருதயராஜ் கதிரவன் ஆகியோரிடம் சென்று தேதியை மாற்றி தருமாறு கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் மேலும் 700 ரூபாய் செலவாகும் என்று கூறவே 2வது முறை பணம் கொடுக்க விரும்பாமல் விரக்தியுடன் திரும்பிவிட்டார். மேலும் அந்த சான்றிதழில் வில்லியனூர் காவல் நிலையம் என்று ரப்பர் ஸ்டாம்ப் குத்தப்பட்டு இருந்ததால் தனக்கு வில்லியனூர் காவல் நிலையத்தில் அறிமுகமான காவலர் இருக்கவே அவரது உதவியுடன் வில்லியனூர் காவல் நிலையத்துக்கு அந்த சான்றிதழை ஆறுமுகம் எடுத்து சென்றுள்ளார். அப்போது பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் அந்த சான்றிதழை சரிபார்த்த போது அது போலி சான்றிதழ் என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ஆறுமுகத்திடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் அவர் ஓட்டுநர் பயிற்சி கூடம் நடத்தி வரும் இருதயராஜ் கதிரவனை அடையாளம் காட்டினார். தெற்கு SP பைரவசாமி உத்தரவின் பேரில் அங்கு விரைந்த இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் தலைமையிலான போலீசார் நேற்று காலை டிரைவிங் ஸ்கூலில் இருந்த இருதயராஜ் கதிரவன் ஆகியோரை சுற்றி வளைத்தனர். விசாரணையில் காவல் நிலையம் பெயரில் போலி ரப்பர் ஸ்டாம்ப் தயாரித்து கொடுத்தது லாரன்ஸ் என்பதும் இவர் ஏற்கனவே முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் எழுத்தராக பணியாற்றி சில மாதங்களுக்கு முன்பு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. அவரே காவல் நிலையங்கள் பெயரில் போலி மிஸ்ஸிங் சான்றிதழ்களை தயாரிப்பதற்கு மூளையாக இருந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்க வரும் அமெரிக்க அதிபரை கண்டித்து இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனவரி 26ஆம் தேதி டில்லியில் நடைபெறவிருக்கும் குடியரசு தின விழாவில் அமெரிக்க அதிபர் ஒபாமா பங்கேற்கவிருக்கிறார். ராணுவ மீறல்களில் ஈடுபட்டு வரும் அமெரிக்காவை கண்டிக்கும் வகையில் அமெரிக்க அதிபரின் வருகையை இடதுசாரி கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக், புரட்சிகர சோசியலிஸ்ட், MS கட்சியினர் நேரு வீதி ராஜா தியேட்டர் சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல் படை தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல் படை தின விழாவினை முன்னிட்டு ஓவிய போட்டி பாரதி பூங்காவில் சனிக்கிழமை நடைபெற்றது. இந்திய கடலோர காவல் படையின் கடல் சார்ந்த பணிகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வகுப்பிலும் சிறப்பான 3 ஓவியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடலோர காவல் படை தின விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் பரிசுகள் வழங்க உள்ளார். புதுவையில் வருகிற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள குடியரசு தின விழாவினை முன்னிட்டு காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர்.
புதுவையில் இந்திய குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநருக்கு பதிலாக முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி உப்பளம் மைதானத்தில் காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஒழுங்குபடுத்தினர். புதுவை நகர பகுதியை விட கிராம பகுதிகளில் காணப்படும் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தை மாதம் துவங்கியும் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல் பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவற்றை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி மற்றும் தை மாதம் என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கே உதயமாகி விடுகிறது. கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்றனர் வாகன ஓட்டிகள். இதுபோன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய் விடுகிறது. தியாகிகளை கண்டு கொள்ளாமல் இருக்கும் அரசை கண்டித்து குடியரசு தினத்தன்று ஊர்வலம். பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கம் முடிவு. ஊசுடு ஏரிக்கரையோரம் இதய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் தீவிர துப்புரவு பணி. சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்திலும் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன் ஏற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மங்கி குல்லா, மஃப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் ஏர்பேட் போன்றவைகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இதுபோன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்.
புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலைவிரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கியிருந்த நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் தியாகிகள் மதிக்கப்படவில்லை என்பதால் குடியரசு தின நாளில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தவிருப்பதாக பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்கத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இந்திய குடியரசு தின விழாவினை கொண்டாட பல லட்சம் ரூபாய் செலவிடப்படும் நிலையில் பிரெஞ்சு ஆட்சியை உதறிவிட்டு இந்தியாவுடன் இணைந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மறவர்கள் மதிக்கப்படவில்லை என்றும், புதுவை ஆட்சியாளர்களால் நவம்பர் 1ஆம் தேதி சிறப்பிக்கப்பட்ட போதிலும் தியாகிகளை பற்றி அரசு சிந்திக்காமல் இருப்பது வேதனைக்குரியது என்பதால் குடியரசு தினத்தன்று பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்துவதென நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் பாரதி பூங்காவில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை இதயா கல்லூரி மாணவிகள் ஊசுடு ஏரி பகுதியில் தீவிர தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுவை பாக்கமுடையான்பட்டில் அமைந்துள்ள இதயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தீவிர தூய்மை பணி ஊசுடு ஏரி சரையோரம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாணவிகள் படகு குழாம் அமைந்துள்ள பகுதியில் தீவிர துப்புரவு பணிகளை மேற்கொண்டனர். இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். இதன் பின்னர் மாணவிகள் ஊசுடு ஏரிக்கரை பகுதியில் கிடந்த குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்திய பின்னர் கல்லூரிக்கு திரும்பினர். இதில் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இதேபோல் தானம் அறக்கட்டளை சார்பில் பசுமையும் தூய்மையும் என்ற தலைப்பில் வாக்கத்தான் நிகழ்வு சனிக்கிழமை நடைபெற்றது. இதனை வனத்துறை செயலர் மிகிர்வர்தன் துவக்கி வைக்க உள்ளாட்சித்துறை இயக்குநர் ருத்ரகவுடா, வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் மோகன் ஆந்திர சவேரி, பாரதியார் கிராம வங்கி தலைவர் தேவராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பணி பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி தனியார் தோல் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். வில்லியனூர் அருகே உள்ள தனியார் தோல் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டுமென பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிற்சாலையில் இருந்து 300 மீட்டர் சுற்றளவில் போராட்டம் நடத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளது. இதனால் அங்கு போராட்டம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் ஆவேசமடைந்த தொழிலாளர்கள் வியாழக்கிழமையன்று சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண பல மணி நேரம் காத்திருந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. இதன் பின்னர் அவர்கள் தங்கள் கோரிக்கையை குறித்து முதல்வரிடம் முறையிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பின்தங்கிய மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மது அருந்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். புதுவை பின்தங்கிய மக்கள் முன்னேற்ற இயக்க துவக்க நிகழ்ச்சி தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. தனசேகரன் தலைமை தாங்க தலைவர் வைரமுத்து வரவேற்புரையாற்றினார். சபாநாயகர் சபாபதி துவக்க உரையாற்ற அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் 100 இளைஞர்கள் மது அருந்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். விழாவில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் BSNL நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் பஸ் நிலையம் அருகில் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள் கண்டன உரையாற்ற தொழிற்சங்க தலைவர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக நெல்லித்தோப்பு அதிமுக கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 67வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவது குறித்து நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக பேரவை எம்ஜிஆர் மன்ற வார்டு கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று மாலை நடந்தது. ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ தலைமை தாங்க பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளை இந்த ஆண்டும் நெல்லித்தோப்பு தொகுதியில் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது, கோவில், பள்ளிவாசல், தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மிக பெரிய அளவில் சீர்கேட்டுள்ளது. எனவே உடனடியாக சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளியில் நடைபெற்ற வேடிக்கை விளையாட்டு நிகழ்ச்சியை மாணவ மாணவிகள் கண்டு உற்சாகம் அடைந்தனர். பொறையூர் ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் அறிவுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மகிழ்விக்கும் நிகழ்ச்சியான வேடிக்கை விளையாட்டு கோலாகலமாக நடைபெற்றது. மாணவர்களை சிந்திக்க வைக்கும் புதுமையான விளையாட்டுகளும் மகிழ்ச்சியை வெளிக்கொணரும் விதமாக காற்றடித்த பலூன் மேடை, பலூனில் சறுக்கு விளையாட்டு, தண்ணீரில் மகிழ்ந்து ஓட்டுதல், கிளிஞ்சல் மற்றும் சங்கினால் செய்த அழகு சாதன பொருட்காட்சி, சுனாமி பொழிவின் விளைவால் உருவான வாழ்வின் ஒரு அடையாளம் என்ற துறை வாரியாக பல்வேறு வகை பிரிவுகளில் பல்வேறு வகையான விளையாட்டுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். மழலையர் மற்றும் தொடக்கநிலை பிரிவு மாணவர்களுக்கென தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள அந்தந்த விளையாட்டுகளை மாணவர்கள் விளையாடி உடனுக்குடன் அதற்கான பரிசு கூப்பன்களை பெற்று கூப்பன்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாக பரிசுகளையும் பெற்று சென்றனர். இவ்வேடிக்கை விளையாட்டில் பிள்ளைகள் தங்கள் திறமைகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி உடனே வெற்றி பரிசை பெற்றனர். பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் விதமாக பள்ளியே விழா கோலம் பூண்டிருந்தது. பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த் ஆகியோர் மாணவர்களின் விளையாட்டுகளை கண்டு களித்து அவர்களை பாராட்டினர். வேடிக்கை விளையாட்டு விழா நன்முறையில் நடப்பதற்கு பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உறுதுணையாக இருந்து மாணவ செல்வங்களை வழிநடத்தினர். உடற்கல்வித்துறை இயக்குனர் அமித் அசோக் குமார் பட்டேல் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி விக்னேஷ் ஆகியோர் வேடிக்கை விளையாட்டு விழாவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சர்வதேச மனித உரிமை கவுன்சில் ஏற்பாடு செய்த மருத்துவ முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை மற்றும் ஏயுஎம் பொது மருத்துவம் இணைந்து கண் பரிசோதனை மற்றும் சர்க்கரை ரத்த அழுத்தம் பொது மருத்துவ முகாமை நடத்தினர். புதுச்சேரி மாநில இணை பொதுச் செயலாளர் கார்த்திக் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியினை தேசிய துணைத் தலைவர் தணிக்கைவேல் துவக்கி வைக்க தேசிய துணை இயக்குநர் வாசு, மாநில அமைப்பு செயலாளர் ரோபோ சங்கர், மாநில நிர்வாக செயலாளர் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆல்பா பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை மாணவ மாணவியர் பார்வைக்கு வைத்திருந்தனர். புதுவை ஆல்பா பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் தொடக்கி வைத்தார். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகவும் மாணவர்களின் திறன்களை அறிந்து வியந்து பாராட்டி மகிழ்ந்தார். இன்று நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்ற அனைத்து படைப்புகளையும் மற்றும் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளையும் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு பாராட்டி மகிழ்ந்தனர். வகுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 படைப்புகளுக்கு ஆல்பா பள்ளி சேர்மன் அவர்களால் பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை பெரிய மார்க்கெட் இளைஞர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு சங்க நிர்வாகிகள் தலைமை தாங்க எஸ்பி ரவிக்குமார், இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன், சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதேபோல் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். போலி மிஸ்ஸிங் சான்றிதழ் தயாரித்து வழங்கிய போலீஸ்காரர் உட்பட 3 பேர் கைது. புதுப்பிக்க சென்றவரின் முயற்சியால் மோசடி அம்பலம். ராணுவ நடவடிக்கை மீறல்களில் ஈடுபட்டு வரும் அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியா வருவதற்கு எதிர்ப்பு. புதுவையில் இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இந்திய கடலோர காவல்படை தின விழாவினை பாரதி பூங்காவில் ஓவிய போட்டி. அரசு தனியார் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.